வணக்கம். தனுசு ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாக வில்லில் இருந்த புறப்பட்ட அம்பு போய் எப்படி இலக்கை குறிவைத்து தைக்கிறதோ அதை போன்றவர்கள் இந்த குணமாக இருப்பாங்க. அவர்களுடைய ஜாதகத்தில் இப்போ குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார், ரணரோக ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவர் பார்ப்பது தான் அற்புதமான இடங்கள். அவர் எந்த இடத்தை பார்க்குறாரு? தனுர் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. தொழிலில் முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும். இவர்களுக்கு தொழில் பார்க்காவிட்டாலும் வேறு ஏதாவது வழியிலே, கணவன் வழியிலே, தொழிலிலே, என்ன தொழிலாக இருந்தாலும் அதில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் தொடங்கி இருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய பார்வை பூர்வபுண்ணியஸ்தான பார்வையாக 10ஆம் இடத்தில் தொழில்ஸ்தானத்தில் விடுவதால் புதிய தொழில் தொடங்க ஆசைப்படுபவர்கள் தொடங்கலாம். தனுசு ராசிக்காரங்க உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை வேறு பார்க்குறாரு. விரயஸ்தானத்தை பார்ப்பதனால கணவன் மனைவி 2 பேரும் இணைந்து ஏதாவது சுபவிரயம், புதிதாக கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் குழந்தை பேருனால செலவு ஏற்படும். குழந்தை பிறந்தவர்களுக்கு ஏதாவது லோன் கிடைக்குதா, ஒரு இடத்த வாங்கிடுங்க. இல்லை ஏதாவது ஒரு பொருளை விலைக்கு வாங்கிடுங்க. இன்றைக்கி தங்கம் தான் விலை கூடிக்கிட்டே இருக்கு. முடிஞ்சால் கூட அதில் ஒவ்வொரு கிராம் வாங்கினா கூட உங்களுக்கு சௌகரியம்தான். ஒரு மாதத்துக்கு 1 கிராம் வாங்குகிற அளவுக்கு தகுதி இருந்துச்சுன்னு சொன்னால் வாங்கி போட்டு வச்சிங்கன்னா யோகத்தை தரும். அடுத்து அவர்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வை. அது ரொம்ப நல்ல பார்வை. குடும்பத்தில் வாரிசு விருத்தி நிச்சயமாக ஏற்பட்டுரும். அதனால் அவர்களுக்கு நல்லதே நடக்கும். என்னடா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. பாதகமான செய்திகளை பொதுவாகவே சொல்வதை தவிர்த்து விட வேண்டும். ஜோதிடம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்ல வேண்டியதை மட்டும்தான் சொல்லணும். ரொம்ப பேர் அது கெட்டு போகும், இது கெட்டு போகும்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நடக்கிறது நடந்தே தீரும், அதெல்லாம் வேறு. ஆனால் பொதுவாகவே நல்பலன்கள் மட்டும்தான் சொல்லணும். கெடுபலன்கள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜாதகத்தில் தான் தெரியும். மற்றபடி நேரடியாக நம்ம உண்மையிலே சொல்ல முடியாது. குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள் எல்லாம் அதனுடைய பார்வைகளை வைத்து தான் சொல்ல முடியும். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை சொல்லலாம். பெரிய ஞானியர்கள், மேதைகள்லாம் இருக்காங்க, அவங்களால எல்லாம் சொல்ல முடியும். ஒரு கால் முடியும். என்னை போன்றவர்கள் இந்த அளவிற்கு தான் சொல்ல முடியும், சொல்லும் வேண்டும். அதோடு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் நிர்வாகத்தினர் இந்த ஆண்டு குரு பயிற்சியிலிருந்து நீங்கள் உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுத்து நீங்கள் ஜாதகம் யாராவது உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் நல்லா சொல்லிக்கங்க அப்படிங்கிற ஒரு உரிமையை எனக்கு கொடுத்துருக்கிறார்கள். இதுவே பெரிய காரியம். எனக்கு அந்த மாதிரி ஏதாவது அவர்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய வயதின் காரணமாகவோ அல்லது உடல்நலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேன் என்கின்ற காரணத்தினாலேயே சொல்லியிருக்கலாம் என்று நம்புகிறேன். என்னுடைய கையடக்க தொலைபேசி எண் 9345711144. மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய கையடக்க தொலைபேசி எண் 9345711144. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு
உங்களுடைய ஜாதகத்தை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எனக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் முழுமையாக ஜாதகம் ஓரளவிற்கு சொல்ல முடியும். 35 ஆண்டுகள் நான் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். பேசிக்காக நான் படித்தது பிஎஸ்சி கணிதமும் எம்ஏ தமிழும். ஆனாலும் இந்த ஜோதிடத்தின் மேலே எனக்கு இளம் வயதிலேயே மிகுந்த பற்றுதல் இருந்தது. மிகப்பெரிய மேதைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் இறைவன் கொடுத்தான். பல்வேறு பாக்கியங்களை கொடுத்தான். அதில் இது ஒரு பாக்கியம். விரும்புபவர்கள் மட்டும் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தை ஓரளவிற்கு நான் முழுமையாக சொல்ல முயற்சி செய்வேன். நன்றி.